பிரச்சனை சிறுகதை. ஆசிரியர் மெய்யழகன் அவர்கள். அந்த இரவு சாப்பாட்டின் போது குடியேறிய மௌனத்தின் கணம் சற்று அதீதமாகவே இருந்தது. இல்லாமையே இனிமையாக்கி இல்லறம் நடத்துகின்ற இருவருக்கிடையே இப்படியொரு மௌனத்திரை என்றைக்குமே விழுந்தது இல்லை. இவர் இதை எப்படி சமாளிக்கப் போகிறார்? அவர் சாப்பிடுவதையே பார்த்து கொண்டிருந்த கௌரி யோசித்தாள். அவரால் சமாளிக்கப்பட வேண்டிய பிரச்சனை பெற்றவளின் உருவத்தில் கிழித்த நாராய் வீட்டு கூடத்தில் படுத்திருந்தது. ஓடிக்கொண்டிருக்கும் மூச்சுக்காற்று நின்றுவிடப் போகிறது, டாக்டர் சொல்லிவிட்டார். அப்புறம் அதுதான் பிரச்சனை. மயானத்தை நோக்கி ஒரு பயணம் தொடங்க வேண்டும். ராஜப்பா மூத்த பிள்ளை, பின்னே பிறந்த மூவருக்கும் ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி. எஸ்எஸ்எல்சி, அதைத் தொடர்ந்து சர்வீஸ் கமிஷன் என்கின்ற வானலியிலே விழுந்து கருகி போனார். அந்த ப்ராசஸில் பின்னவர்களின் படிப்பு நன்கு முடிந்தது. அடுத்தவன் சங்கரன், இன்ஜினியர், இப்போது பிலாய்வாசம். மூன்றாமவன் சந்துரு, ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று வேடிக்கையாக சொல்லி கொண்டு இருந்தவன் நிஜமாகவே டிராம்பேயில் சேர்ந்து விட்டான். கடைக்கட்டி சீனு படுசுட்டி. அவனுக்கு மேல் 2 or 3 பேர்கள் தான் இருக்கிறார்களாம் அக்கவுண்டன்ட் ஜெனரலாக. ராஜப்பாவின் சம்பளம், அப்பாவின் பென்ஷன், அம்மாவின் சிக்கனம் பெற்ற வெற்றிகள் இவை. சீனு வேலைக்கு சேர்ந்த முதல் மாதம் சம்பளம் வாங்கினானோ இல்லையோ, நன்றாக நினைவு இல்லை. அப்பா பயணத்தை மேற்கொண்டு விட்டார். வந்த வேலை முடிந்த மாதிரி கணக்கு பார்த்தார் ராஜப்பா. மிஞ்சியதெல்லாம் 3 குழந்தைகள், மனைவியின் மாறாத புன்னகை, அதிராத பேச்சு, ஆஃபீஸிலே பல ஹெட்டுகளில் பிடிக்கப்படும் சம்பளம். அம்மாவுக்கு இதெல்லாம் புரிந்தது. சங்கரனோடு புறப்பட்டு விட்டாள். ஏதோ ராஜப்பாவின் பாரத்தை பெரிய மனது பண்ணி குறைத்துவிட்ட தோரணையில் சங்கரனும் ஒப்புக்கொண்டான். அதற்கு அப்புறம் இத்தனை வருடங்களாக கடித போக்குவரத்து தான். சீனுவின் கல்யாணத்தில் நேரில் பார்க்கலாம் என்கின்ற ஆசையை அவன் செய்து கொண்ட திடீர் திருமணம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அணைந்து விட்டது. அடிக்கடி தன் வாசஸ்தலத்தை அம்மா மாற்றினாள். அநேகமாக அந்த சமயங்களில் அந்த ஊரில் இருக்கும் மருமகள் உண்டாகி இருந்திருப்பாள். வராமலேயே இருந்துவிட்ட அம்மா திடீரென்று 1 வாரத்துக்கு முன் வந்ததும் மகிழ்ச்சியில் திளைத்து போனார் ராஜப்பா. அடுத்த நாளே முடங்கி கொண்ட போதுதான் விபரீதமே புரிந்தது. இப்படி அடிக்கடி வர்றது ராஜு, எல்லாமே ஃப்ளாட்டில் வாசம், என்னை வச்சிருக்க இடம் இல்லையாம். இத்தனை நாட்கள் நாங்கள் காப்பாற்றலையா, வாரி போடுறதையாவது பெரிய அண்ணா பண்ணட்டுமே என்று அனுப்பிச்சிட்டா என்று முக்கி முணங்கி சொன்னபோது ராஜப்பாவுக்கு என்ன சொல்லுவது என்றே புரியவில்லை. வாரி போடுறது என்ற வார்த்தையை சுலபமாக சொல்ல முடிகிறது. வீட்டு குப்பையா, மனுஷிய ஜென்மம். 3000 ஆகுமா? நேராத ஒன்றுக்கு கணக்கு போட்டு சந்தேகத்தையும் கேட்டுவிட்டாள் கௌரி. நன்றாக இல்லாவிட்டாலும் நிதர்சனமான உண்மையாயிற்றே. ராஜப்பா யோசித்தார். நேரம் போகும் செலவை பற்றிய துல்லியமாக கணக்கு போட்டு சொல்ல தெரிந்திருக்கும் இவளுக்கு இப்படி நாதியற்று போவோம் என்று ஏன் முன்னாலேயே தெரியாமல் போயிற்று? மற்றவர்களைப் போல சேமிப்புன்னு கொஞ்சம் எடுத்து வைங்கோ என்று ஏன் சொல்ல தெரியவில்லை? குடும்பம் என்றும் தந்தை என்றும் சகோதரன் என்றும் செலவு செய்த பொழுதெல்லாம் இவள் பார்த்து கொண்டு ஏன் சும்மா இருந்து விட்டாள்? தங்கள் காரியத்தை சாதித்து கொண்டு அவனவன் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று கத்தரித்து கொண்டு போனதை பற்றி இவளால் கோபமாக ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியவில்லை. யோசனையில் திடீரென்று தடை ஏற்பட்டது. பள்ளிக்கூட பாடத்தை தூக்கத்திலே ஒப்பித்து கொண்டு இருந்தான் கடைசி பையன். அவனை போய் பார்த்துவிட்டு மீண்டும் எதிரில் வந்து அமர்ந்தாள் கௌரி. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவில்லையே. 3000 ஆனால் என்ன, 4000 ஆனால் என்ன, நம்மை பொறுத்த வரையிலும் எல்லாமே ஒன்றுதானே. கௌரி சற்றே முகம் சுளித்தாள். விவகாரம் பேசும்போது வேடிக்கை என்ன வேண்டி கிடக்கிறது? அதற்காக நிதர்சனமாக நடக்க போகிறதை பார்க்க மாட்டேன்னு கண்ணை மூடிண்டா எப்படி? என்ன பண்ணுறதுன்னே புரியல கௌரி. சங்கரன் கிட்ட கேட்கலாம்னு இருக்கேன். இத்தனை வருஷமா இத்தனை காரியங்கள்லையும் யாரோட கையும் எதிர்பார்க்காம இருந்துட்ட நீங்கள் இதுக்கு மாத்திரம் அவரண்ட போகிறது நல்லா இருக்குமா? அவனுக்கு மட்டும் பாத்தியதை இல்லையா? கௌரி சன்ன சிரிப்பொன்றை உதிர்த்தாள். உங்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய தியாகம் இருக்கே. நீங்கள் மூத்தவர், அவள்லாம் அப்படி இல்லையே. செய்யற கடமை உங்களுக்குத்தான்.
ராஜப்பா அதிர்ந்து போனார். குடும்பத்தில் மூத்தவனாக பிறக்கிறத விட கழுதையா பிறக்கலாம் என்று ஆஃபீஸில் யாரோ ஒரு நாள் சொன்னது எத்தனை நிஜம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கௌரியை பற்றிய மன கேள்விக்கெல்லாம் அவளை இப்போது பதில் கொடுத்து விட்டதை உணர்ந்தார் அவர். மூத்தவன் தன் பேச்சுக்கு மறு பேச்சோ பதிலோ சொல்லாமல் உட்கார்ந்திருக்கும் அவரை பார்த்து கொண்டே மீண்டும் பேச்சை தொடர்ந்தாள் கௌரி. என்ன செய்ய போறீங்க? பதில் ஏதும் சொல்லாமல் மனைவியை நிமிர்ந்து பார்த்தார் ராஜப்பா. தனக்கு என்று எதுவுமே இல்லாத மாதிரி இருப்பதையெல்லாம் கட்டி கொண்ட புருஷனும் அவன் கடமைகளும் என்று இவளை கட்டி போட்டு வைத்திருக்கும் சக்திதான் என்ன? கண்கள் கௌரியின் கழுத்திலே இருந்த மஞ்சள் கயிறை கண்டன. கூடவே அம்மாவின் கழுத்திலே இருந்த இரட்டை வட சங்கிலியும் நினைவுக்கு வந்தன. அம்மா சங்கிலியை பற்றி ஏதாவது சொன்னாளா? பம்பாய் தம்பி ஏதோ திடீர் செலவுன்னு வாங்கிண்டாராம், திருப்பியே தரல, கேட்கவும் முடியலன்னு சொன்னான். எழுந்த அறையை விட்டு வெளியே சென்ற கௌரியிடம் அம்மாவின் கை வளையல்களை பற்றி எதுவும் கேட்கவில்லை அவர். அது எந்த திடீர் செலவுக்கு எந்த தம்பியிடம் போயிற்றோ கேட்டு தெரிந்து கொள்ளுவதால் என்ன பயன்? இப்படி எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு வந்திருக்கும் அம்மாவை நினைத்தால் கோபம் கூட எழுந்தது ராஜப்பாவுக்கு. அவர் மனதிலே மனித உரு கொண்ட அட்டைகளாக எல்லோருமே காட்சியளித்தார்கள். கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். கௌரியின் குரலிலே துணித்த அவசரமும் பதட்டமும் அவரை எழுந்து ஓடச் செய்தன. பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார் ராஜப்பா. பெற்ற தாயை வாரி போட வேண்டும் என்று சொல்லி யாரிடம் கையேந்தி நிற்க வேண்டுமோ? அம்மா, அம்மா! கண்ணை சற்றே திறந்து இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். ராஜப்பா சற்று நெருக்கமாக அமர்ந்தார். ஏதோ சொல்ல முயற்சி, முடியாததால் ஏற்பட்ட கலக்கம். என்ன சொல்ல நினைக்கிறாள்? 4 பேருக்கு கௌரவமாக என்னை நல்லபடியாக இழுத்து போட்டுடு ராஜப்பா என்று சொல்ல நினைக்கிறாளோ? கௌரி கொண்டாந்து தந்த தீர்த்தத்தில் 2வது உத்திரணி வழிந்தது. ரேலிக்கு போக வேண்டும். அமைதியாக ஆக வேண்டியதை செய்த ராஜப்பா. தூக்கி எறிய வேண்டியவைகளையும் ஒரே கும்பலாக வாரினார். இதெல்லாம் சின்ன மூட்டை. பிரிக்க பிரிக்க உடம்பெல்லாம் நடுங்கியது ராஜப்பாவுக்கு. 5ம் 10மாக சுருட்டி வைக்கப்பட்ட நோட்டுகள். ராஜப்பாவின் இப்போதைய அழுகை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களை எழுப்பிவிட்டது. அழுகை அம்மாவுக்கா? அவள் தீர்த்த பிரச்சனைக்கா? அன்பானவர்களே, மெய்யழகன் அவர்கள் எழுதிய பிரச்சனை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.